ஹல்லேலூயா. நீங்கள்லாம் எப்படியோ தெரியல, மனிதனை நோக்கி மனம் திரும்புகிறவர்களும் உண்டு. அதுக்கு ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில், தப்பாக நினச்சிக்காங்க, எங்கள் மணாலக்குறிச்சி ஊரில் காரியம் நடக்கணும்னா என்ன செய்யணும் தெரியாதா? உண்மையில் தெரியாதா? காரியம் நடக்கணும்னா கழுதைக்கு காரியம் படிக்கணும்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ உண்டு இல்லையே தெரியல, தலைமுறை தாண்டிட்டு. அது மனிதனை நோக்கி திரும்புவது. காரியம் முடிஞ்சவொன்னா மாறிடுவான். இவன் மனசை கர்த்தரை நோக்கினான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தரை பார்த்து, அவன் ராஜா, நான் ராஜா, எனக்கு மேலே இவன் இல்லை சொல்லல. அவன் கர்த்தரை நோக்கினான். கெஞ்சினாங்க, காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான். ஐயா ஐயா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா 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 கெஞ்சிருப்பாங்க. அது அங்கே மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவன் நியாயத்தை சொல்லி கேட்கல. சொல்லுவாங்க, தான் செய்த நான் அப்படி செய்தமில்ல, இப்படி செய்தமில்ல, அப்படியா இப்படியா, நீ அப்படி செய்த அப்படி செய்த. ஆமாம், அடுத்த மேலே குறையும் தனக்கு நியாயத்தையும் சொல்லி கெஞ்சுவாங்க. அவங்க கேட்பாங்க. அது மனம் திரும்புதல் இல்லை, அது அக்யூசேஷன், குற்றம் சாட்டுதல், சாத்தானுக்கு ஆளுன்னு அர்த்தம். அடுத்தவன் தப்பிச்சுதான் நமக்கு என்ன, நான் தப்பிச்சாமல் தான் எனக்கு நல்லது. புரியுதா? அது என்ன உண்மை? சிம்பிளாக பாருங்கள். யாரோ தப்பிச்சாங்கன்னா எனக்கு என்ன, நான் தப்பிச்சாமல் இருந்தால் தான் எனக்கு நல்லது. அந்த சிந்தை எத்தனை பேருக்கு இருக்குது? அடுத்தவனை குற்றம் சாட்டுதுன்னா ஒரு குறிய எத்தனை பேர் இருக்கணும்? சரியா மகளே? சரியாட புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் சொன்னான் 50 இது சங்கீதத்தில் மனம் திரும்புதல். தாவி சொன்ன 51 தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் குற்றம் செய்தேன், அதை அறிக்கையிடுகிறேன். 51:4 வரும். தேவரி ஒருவருக்கு விரோதமாகவே குற்றம் செய்தான்ப்பா, உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்துட்டேன். நம்ம யோசித்து பார்ப்போமா, ஆண்டவருக்கு விரோதமாக நான் குற்றம் செய்திருக்கிறேனா இல்லையா? அப்படி இப்போ யோசித்து பார்த்தா எவ்வளோ நல்லதுங்க. இதை யோசித்து பார்க்காம மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை நீங்கள் கொடுக்க முடியாது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் குற்றம் செய்தேன், மன்னிக்க ஆண்டவரே மன்னிக்க. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான். இதர் யூனிவர்சல் விட்னஸ், அறிக்கை, டிக்ளரேஷன். நான் தப்பு பண்ணவன், நான் பாவி, எல்லாருலையும் கெடுக்கட்டவன் நான் தான். ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு இல்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாய் சொல்றார், நான் பெரிய பாவி, என்ன போல பாவி இல்லை. நாம் எப்படி சொல்கிறோம்? இன்னாரோட நான் பரவாயில்லைங்க, இன்னாரோட நான் பரவாயில்ல, அந்த ஊழியோட நான் பரவாயில்ல, எனக்கு அண்ணனோட நான் பரவாயில்ல, தம்பியோட பரவாயில்ல, சித்தப்பா மாமனோட நாங்களாம் பரவாயில்ல, என் குடும்பம் பரவாயில்ல. அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பலர் சொல்கிறாங்க. இல்லைங்க, தேவருக்கு விரோதமாகவே நான் குற்றம் செய்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து சொன்னார், சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிரிச்சிங்கப்பா, அப்போ தான் நல்ல கனி வரும், அப்போ தான் மனம் திரும்புதல் சரியாகும். சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிரிச்சிங்க. ஜெபம் எவ்வளோ கருத்தாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு அர்த்த செறிவு உள்ளதாக இருக்குது பார்த்தீங்களா? சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க. ஏன்னா எந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறான்? இது ஆடிக்காரதாங்க ஆவணிக்காரதாங்கன்னு ஜெபம் பண்ணுறான். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. எத்தனை விசுவாசிக்க ஜெபம் பண்ணுறாங்க? யார் இருக்கட்டும், நீங்களும் நான் ஜெபம் பண்ணுறேன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. தாவீது எவ்வளோ சுத்த இருதயம் உள்ளவர் தெரியுமா உங்களுக்கு? அவரை போல சுத்த இருதயம் உள்ளவர் நான் பார்க்கல பைபிளில். அவர் சொல்கிறாரு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு. அப்போ எப்படி? அல்லேலூயா. 51:17 சொல்லுவார், நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம் புறக்கணிச்சிடாதுங்கப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரிகளை செய்யுங்க. அந்த மனம் திரும்புதல் வரும்போது எப்படி வரும்? நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி உங்களுக்கு வந்துதா? அப்படின்னா தான் நீங்கள் சரியாக மனம் திரும்புதலுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மனம் திரும்புதல் உங்களுக்கு ஒரு
சுகம் பண்ணி, அதை விடுதலை கொடுத்துருக்கு, குணமாக்கி இருக்கு. அந்த மனம் திரும்புவதற்கான கிரியை நீங்க செய்றீங்க, கனிகளை கொடுக்குறீங்க. நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயம் தப்ப கண்டு அவன் மனம் உடைஞ்சி நொறுங்குண்டு நறுங்குண்டு போனான். அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? பிரசங்கம் நல்லா இருந்ததுன்னா எதுங்க நல்ல பிரசங்கம்? உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவைகளை, நன்மைக்கு ஏற்றவைகளை, அறியாமல் விட்டவைகளை சுட்டி காட்டுறதை விட நல்ல பிரசங்கம் இல்லைங்க. நான் அதான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இது மனம் திரும்ப வரும்போது இருதயம் நொறுங்குண்டு நறுங்குண்டி போங்க. சிலவங்களுக்கு முகம் அப்படியே கடினப்பட்டுரும். சில மனம் திரும்பன்னு சொல்லுவாங்க, காரியத்தை நடத்துவாங்க, முகம் இருதயம் கடினப்பட்டிருக்கும். அதான் நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயம் தாங்க. எரேமியா சொல்லுவாரு, வாசனை எடுக்க கொண்ட நேரம் ஆயிற்று, எல்லாற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது. திருக்கு மகா கேடு. யான் இருதயத்தை சொல்கிறேங்க, உங்களை யாரும் சொல்லலை. உங்கள் இருதயம் எப்படியோ உங்களுக்கு தெரியும். அவர் பொதுவாக இது ஒரு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஃபேக்ட். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய பாறையை பார்க்குறேன், அந்த பாறையை விட ஒரு பெரிய ஒரு இரும்பு பெரிய அப்படியே கிடக்கு, அதை விட ஒரு பெரிய நாட்டை விட, மலையை விட, எமயமலையை விட, எல்லாத்த விட, எமயமலையெல்லாம் விட சொல்லிடலாம், எல்லாத்த விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கொடியதுமாக இருக்கிறது. அந்த இருதயத்தில் சொன்னார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தாப்பா, நான் வாசம் பண்ணுவேன் அப்படி சொன்னார். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஆள் கொஞ்சம் சுவாபம் மோசம்னா நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆளத்தை கொஞ்சம் பேசிக்கிட்டாலும் வாங்க போன்னு சொன்னாலும் இருதயத்தில் ஒதுக்கிடுவோம் இல்லையா? அவர் பைக்கில் போகிறாரு, நம்ம நாரில் போகிறதா நின்றுருக்கோம், அண்ணே வாங்கன்னு சொன்னாலும் இல்லை ஒரு ஆள் வரணும் நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஏசப்பா அந்த கொடிதான திருக்கான மகாகேடான இருதயத்தை தான், மகனே உன் இருதயத்தை எனக்கு தான்னு கேட்குறாருங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி கொடுக்குறோங்க? நம்ம கொடுக்க நாம் பிரியமாக இருக்கிறோமா? இந்த இருதயத்தை ஒருவன் கேட்பானா? ஒருமே கேட்க மாட்டான் நாட்டில். அவர் கேட்குறார். காரணம் அவர் நம்மை உருவாக்கினவர். இருதயத்தை கேட்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா ஏன் மகா கேடு? மார்க் 7 சொல்லியிருக்கு, 7:20-23 வாசிக்கணும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நமக்கு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்கு. நம்ம எல்லாம் மனம் திரும்புறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. இதில் உள்ள ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அதை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய வருகை சமீபம். இது இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்கு வர வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுங்க. சில பணம் நிறைய இருக்கும் இது இருந்தா, ஆனால் ஒரு நாளில் விழுந்து போவீங்க. உங்கள் பணம் காப்பாற்றாது, ஐஸ்வர்யம் காப்பாற்றாது, சமாதானம் போயிடும். சமாதானத்துக்கு தான் பணத்தை மனுஷன் சேர்க்கிறான், அந்த பணம் தான் சமாதானத்தை கெடுக்குது. ஜாக்கிரதை. சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை விட்டுருவாங்க. இதெல்லாம் இருதயத்திலிருந்து வரும். ஆனால் ஜாக்கிரதை. ஏசாயா 1:16 சொல்லுவார், உங்களை கழுவி நீங்கள் சுத்திகரிங்கன்னு சொல்லுவார். மறந்துருப்பது எப்படி? சும்மா சொன்ன போதாது, கழுவுங்க, சுத்திகரிங்க. நானே வாசிக்கிறேன். உங்களை ஏசாயா 1:16 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். எதனால? இயேசு சிந்தின கல்வாரி இரத்தத்தினாலே
உங்கள் இருதயங்களை கழுவி நீங்கள் சுத்திகரியுங்கள். அசதியா இருக்காதுங்க. நாள் போயிரும் நினைக்காதுங்க. இதுவே அனுக்கிற காலம், இதுவே ரட்சணிய நாள். ஐஸ்வர்யத்துக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணட்டும், சோத்துக்காக ஜெபம் பண்ணட்டும், பணத்துக்காக ஜெபம் பண்ணட்டும், பதவிக்காக ஜெபம் பண்ணட்டும், 500 கப்பலுக்கு ஓனராக ஜெபம் பண்ணட்டும். நான் எதையும் தப்பு சொல்லலை. உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பது இதுதான். அல்லேலூயா. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இது எல்லாருக்கும் ஒன்று சொல்லலை, யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனப்படலாம். அல்ல, இன்னும் தேடி பாருங்க. ஏதாவது தீமை நமக்கு தெரியாமல் இருக்கா? நம்மளை சாத்தான் வஞ்சிச்சிருவான். தெரியாமல் இருக்கா? மாற்றிருங்க. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு கடைசியில், வழக்காடுவோம் வாருங்கள். இங்கே தான் பிரச்சனை. நாம் நல்லவன் சொல்லிருக்கோம்ல, நான் எந்த தப்புன்னு சொல்லலை, எந்த தப்பும் செய்யலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சூழல் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருந்தா வழக்காடுவோம் பாருங்க. ஒரு தலைவன் சொன்னான்ல, ஆண்டவர் நான் நித்திய ஜீவன் அடைய என்ன செய்யணும்? எப்போ கற்பனைகளை கைக்கொள்ளும். அதெல்லாம் சின்ன வயசில் சுண்டு வரல். இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? எவ்வளவு ஒரு திமிரு பிடிச்ச கேள்வி. இன்னும் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏன் சொன்னார் தெரியுமா? ஒரு காரணம் இருக்கு. ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவனில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, அன்பு கூர்ந்து. நம்ம கிண்டலுக்கு சொல்லுவோம். ஒரு கேள்வி இடக்கான ஒன்றை கேட்டா அடுத்து மடக்க இன்னொரு கேள்வி கேட்போம். அவன் செய்ய முடியாத ஒன்று நீதியாக்கி கேட்போம். இயேசு அப்படி கேட்கல. அவனில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்தாரு, அவனுக்கு நிலைமையை கண்டாரு, அன்பு கூர்ந்து சொன்னார். எப்போ தம்பி ஓட்ட வந்து செல்வம் இருக்கலாமங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன பின்பற்றுவான்? அவன் என்ன பின்பற்றுவான்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தை அவன் புரியலை. அவன் செல்வத்தை பின்பற்றி போனான். என்ன பின்பற்றுவான்னு உள்ளது அவனுக்கு புரியலை. அவன் பெரிய எவ்வளோ ஐஸ்வர்யம் விட மனசு இல்லை. ஆனால் இன்னொரு இருந்ததே 2 காசு, வேற எதுவுமே கிடையாது. அதை அப்படியே கொடுத்துட்டான். அவன் யார் பெரியவங்க சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. 2 காசு தான். அவனுக்காக 4 பேர் கடன் கொடுப்பான், எங்கேயா போய் சாப்பிட்ருவான். இருந்ததே 2 காசு. இந்த 2 காசை நான் வீணா எனக்கு செலவு பண்ண மாட்டேன், அவருக்கு. இதில் யார் ஐஸ்வர்யவான் நினைக்கிறீங்க? உலகத்தில் அந்த ஆம்பளை ஐஸ்வர்யவான், பரலோகத்தில் இந்த பொம்பளை தான் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். மனம் திருந்தி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மையை, தேவ சபையின் நன்மையை நீங்கள் அனுபவிக்கலாங்க, புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து இருப்பீர்களானால் அடுத்து என்ன போட்டிருக்கு? பட்டயத்துக்கு இரையாவீர்கள். எச்சரிப்பு. நான் அதிலெல்லாம் நான் எனக்கு டேட் போட்டு வச்சுருப்பேன். என்னை எச்சரித்த வசனங்கள் நிறைய. எச்சரிக்கைக்கு நாம் கொஞ்சம் செவி கொடுத்தா எவ்வளோ நல்லது தெரியுமா? எச்சரிப்புக்கு செவி கொடுங்க. பலவீனமா அவர்கிட்ட சொல்லுங்க. நம் பிள்ளையை நாம் எப்படிங்க கவனிக்கிறோம், அதை விட அவர் நம்மை அதிகமாக கவனிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, இதே மனம் திரும்புங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் இதே விஷயத்தை பார்க்கலாம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 18:32 30 சொல்லுவார், மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள். மனிதனை நோக்கி மனம் திரும்பாதுங்கள். மனம் திரும்புவதில் மனிதனை பிரியப்படுத்தாதீர்கள். தேவனை நோக்கி மனம் திரும்புங்கள். கெஞ்சி கதறி மனம் திரும்புங்கள். அழுது விண்ணப்பம் பண்ணி மனம் திரும்புங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மனம் திரும்புதலின் கனியை கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். சகாயா மரத்தில் யாருன்னா தெரியுமா? ஏன் ஏறினா தெரியுமா? நாட்டத்தி மரத்துலன்னா சரி பழத்தை படித்து தின்னான்னு ஏறி இருப்பான்னு யாராவது சொல்லிடுவாங்க இந்த காலத்தில். காட்டத்தி மரத்தில் ஏறினா ஏன் ஏறினா தெரியுமா? அவன் ஒரு அதிகாரி, அவன் ஒரு ஐஸ்வர்யம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் காட்டத்தி மரத்தில் ஏறுறான். எவ்வளோ வக்கம் துக்கம் பப்ளியில் ஒரு பிரச்சனை, ஆனால் ஏறுறான். ஏன் ஏறுறான்? அவன் தன்னை விட இயேசு பெரியவர் என்று அவன் கண்டான். அதனால ஏறினாங்க. அவனுடைய மனதில் அவ்வளோ மாற்றம். எப்படியாவது நாம் போய் பார்க்கணும். தன்னை விட பெரியவர் அவர் என்று எண்ணினான். நாமெல்லாம் இயேசு நம்மோட பெரியவரா? நம்மோட அவர் ரொம்ப ரொம்ப என்ன கட்டிக்காரரும் நம்ம புத்திமானா? இயேசு அப்படி தானே இருக்கு இன்றைய கிறிஸ்தவம். அல்லேலூயா. உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் ஐஸ்வர்யம் மாறுமே. உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்த்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்த்திடுவோம். பாவியான என்னையும் என்னையும் என்னே சரியற்றுக் கொண்டாரே. ஓ பாவி நீ ஓடிவா ஓடிவா, தேவா ஆசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்த்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் கோர்ட்டுக்கு ஒரு காரியமாக போயிருந்தேன். இன்னொரு காரியமா, நான் ரட்சிக்கப்படும் முன்னே பல வருஷங்களில் கோர்ட்டில் செலவு பண்ணுவேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, உசிலம்பட்டி கோர்ட்டு, உத்தமபாளையம் கோர்ட்டு, மதுரை கோர்ட்டு, நாகூர் கோர்ட்டு, ஒரு சின்ன காரியத்துக்கு எல்லாத்துலேயும் நான் கூண்டில் நின்றுருக்கேன். ஆனால் என்ன கர்த்தர் கைவிடலை, என்னை ரட்சித்தார். அதான் பாவியான என்னையும் என் நேசர் ஏற்றுக்கொண்டாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒழுங்காக இன்னும் சொல்ல போனால் கோர்ட்டில் அந்த கூண்டில் இருக்கும்போது தான் கர்த்தர் இருந்தேன். கரெக்டாக நான் பிடிச்சி கேட்டார். யாக்கோட்டு கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அது மாதிரி தாங்க. ஆமாம், கூண்டில் நிற்கும்போது அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். நான் ரட்சிக்கப்படும்னா என் வாழ்க்கை வித்தியாசங்க. கரடு முரடு, மனித நியாயம், மனித நீதி ஒன்றுமே இல்லைங்க. பாவியான என்னையும் என் நேசர் ரட்சித்தார். அதில் உள்ள நான் மேன்மை பாராட்டுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, till now until today he is sufficient for me. until today I can believe him. இது நாள் வரையிலும் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை ஏற்றுக்க மாட்டான், அவரை ஏற்றுக்கொண்டார். இது நாள் வரையிலும் எனக்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவர் தாங்க இயேசு. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது அவர். உங்களை வாங்கின காசை கூட தரமாட்டேன்னு ஏமாத்திருப்பாங்க. அவன் தாங்க உங்க தோழை. பெற்றோர் கூட சில இடங்களை வச்சுக்க மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்காக பாவியாகிய நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. எந்த மனுஷனையும் பார்த்து நீங்கள் இயேசுவை பின்பற்றாதுங்க. எந்த மனுஷனையும் பார்த்து நீங்கள் உங்கள் ஆக்கிரி வாழ்க்கையில் ஒரு இடத்தை உண்டு பண்ணாதுங்க. இயேசுவை மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? என்னை கழுவி கழுவி
தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். இயேசையா 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 இயேசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இயேசையா 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 இயேசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லை எல்லை உம் அன்பிற்கு, இல்லை
தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதம் அமர்ந்து ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் முழு மனதோடு செவி கொடுத்து கேட்டு எங்கள் உள்ளத்திலே வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டு எங்களை நாங்களே சோதித்து பார்ப்போமானால் ஏசப்பா, இன்னும் எங்களை கழுவி சுத்தமாக்க நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. இன்னும் ஏதாயிலும் குறை உண்டுமோ என்று உம்முடைய சமூகத்திலே சோதித்து பார்க்க உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் இன்று தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேல் நீடிய பொறுமையோடு இரக்கம் பாராட்டி எங்களை போதித்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற நல்ல கிருபையின் காலத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆத்துமாவிலே பூரணமாகவும் புதுப்பிக்கப்படவும் உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை பெற்று ஆயத்தமாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக இனுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஏசையா. எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவன் இன்னும் இன்னும் நாள்தோறும் பரிசுத்தமாக்கி உமக்கேற்ற ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்பட மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை நாள்தோறும் கொடுத்து மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை நடப்பித்து உங்களுக்கு சாட்சிகளாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. சிறு குழந்தை முதல் முதியோர் மட்டும் கர்த்தர் அப்படியே எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ளுங்க. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.